சார், இந்த ஜா சர்ஜரினா என்ன சார்? இது யாருக்கு பண்றது சார்? அதாவது இது பேர் வந்து ஆர்த்தோக்னாத்திக் ஜா சர்ஜரின்னு சொல்லுவோம். அதாவது மேல் தாடையோ, கீழ் தாடையோ, இல்ல சின்னோ, இல்ல கண்ண எலும்போ எதுல ப்ராப்ளம் இருந்தாலும் அது சர்ஜரி மூலமா கரெக்ட் பண்ணலாம். இது வந்து ஜெனரல் அனஸ்தீசியால தான் பண்ணுவோம். சர்ஜரி பண்ணி பிறகு கூட அந்த ஆர்த்தோடான்டிஸ்ட் வந்து மறுபடியும் பல்லு அந்த கரெக்டா அமைப்புல உட்கார வைக்கணும். அப்பதான் நல்ல கடியல் வரும். சார், இந்த ஜா சர்ஜரிக்கு வந்து ரெக்கவரி பீரியட் எவ்வளோ நாள் சார்? அதாவது சர்ஜரி பண்ண பிறகு மினிமம் 1 வீக்லேருந்து 10 நாள் கொஞ்சம் முகத்தில் நல்லா ஸ்வெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வத்த ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு பல்லு இறுக்கி வச்சிருப்போம், ஏன்னா மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு. அதனால் 1 வீக் 10 டேஸ் இட்ஸ் அன் ஐடியல் டைம் ஃபார் ரெக்கவரி பீரியட். சார், இந்த ஜா சர்ஜரிஸ் வந்து பண்ணுறனால அந்த பேஷண்ட்டுக்கு என்ன யூஸ் சார்? ரொம்ப நல்ல கேள்வி. ஒன்று, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேல் தாடை முன்னாடி இருக்கும், சில கீழ்த்தாடை பின்னாடி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முகம் அமைப்பே வேற மாதிரி இருக்கும், பல்லு கடி எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னா நிறைய அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் ஜாயிண்ட் ப்ராப்ளம், இதெல்லாம் அந்த பல்லு கடிக்கிறதா, பல்லு தேஞ்சு போகிறதால இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் ஒன்று அந்த ஃபங்க்ஷனல் பார்ட்டை கரெக்ட் பண்ணுறது, ரெண்டாவது ஃபேஷியல் ஈஸ்தட்டிக் பார்ட்டை கரெக்ட் பண்ணுறது. அதாவது அழகியிலும் கரெக்ட் பண்ணுறோம், ஃபங்க்ஷனும் கரெக்ட் பண்ணுறோம்.